சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய நாம் சிந்திப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல கொளத்தூர் மற்றும் 5 தொகுதிகள்ல ஒரு இவிஎம் இயந்திரத்தை சரிபார்க்கும் அந்த ப்ராசஸ் நடைபெற்று கொண்டிருக்கு. குறிப்பாக காஞ்சிபுரத்துல நடைபெற்றது, இன்னும் சில பகுதிகள் நடைபெறதாக சொல்றாங்க. குறிப்பாக குளத்துறை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 நாள் முடிந்திருக்கு. 2வது நாள்ல மாநகராட்சி ஆணையர் சமீரன் அவர்கள் கொடுத்த பேட்டியில 100% எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்றதான் அவருடைய கருத்தாக இருந்தது. இன்று 4வது நாள். இன்றைக்கு திமுகவினுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வெளிப்படுத்தியிருக்காரு. இவிஎம் இயந்திரத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா இந்த 30% எங்களுக்கு அதுல பிரச்சனைகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. விவி பேட் சரியா வேலை செய்யல அப்படின்றது ஒண்ணு. அது குறிப்பாக மார்க்போல்ல வரும்போது வேலை செய்யல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. அடுத்தபடியாக இந்த அட்ரஸ் டேக் அப்படின்ற விஷயத்துல அட்ரஸ் டேக் புதுசாக இருக்கு, அது முன்னாடி எழுதப்பட்டது மாதிரி அது இல்ல அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. அதேபடி அரக்கு சீல் அதுவும் இல்ல அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வைத்து நம்ம முற்றிலுமாக இது ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு, ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா, அல்லது திமுக இப்போ நாங்க சட்ட போராட்டம் நடத்துவோம், அறிவியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் போராட்டத்தை நடத்த நாங்க திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அனுமதி பெற்று நாங்க அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறோம், எங்களுக்கு இந்த ப்ராசஸ்லயே எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, அதாவது இன்னும் 2 நாட்கள் இருக்கு, பார்க்கலாம், அதுக்கப்புறம் சட்டமன்றம் கூடுது, ஆனால் இப்போதே எங்களுக்கு 30% அதுல பிரச்சனைகள் இருக்கு, ஒரு 100% 30% பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, இதுக்கு மேலே நாங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நேரடியாக நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி பார்க்கறீங்க? முறைகேடுகளின் மூலமாகத்தான் வி.எஸ். பாபுவுக்கு இந்த வெற்றி சாத்தியமானது என்பது என்னுடைய அழுத்தமான பார்வை. காரணம், கொளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரம் செல்கிற போது கொளத்தூர் தொகுதியினுடைய வளர்ச்சியை பார்த்துவிட்டு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த தொகுதியை அங்குலம் அங்குலமாக செதுக்கி ஒரு நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய கட்டமைப்பை அந்த தொகுதிக்குள் உருவாக்கிய பெருமை அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு என்பது என்னுடைய அழுத்தமான கருத்து. அங்க இருக்கக்கூடிய நூலகம், அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை, அங்க இருக்கக்கூடிய சாலைகளில் அமைக்கப்பட்டிருக்கிற மின்விளக்கு, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய வீடு புதிதாக கட்டப்படுகிற போது எதையெல்லாம் நாம் செய்வோமோ அதையெல்லாம் அந்த தொகுதியினுடைய முழுமைக்கும் செய்து வைத்திருக்கிறார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அவர் தோல்வியை தழுவுகிறார். அன்றைக்கு ஒரு பிரதான ஊடகத்தினுடைய நேரலையில் நான் அந்த தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளில் உட்கார்ந்திருந்தேன். எனக்கு முன்பாக அந்த திரையிலே ஓடிக்கொண்டிருந்த காட்சியை இப்போதும் நான் நினைத்து பார்க்கிறேன். என்னால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஒரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி 65,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார் என்கிற அந்த செய்தி அந்த திரையிலே ஓடுகிறது. இன்னொரு பக்கத்துல அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3,800 வாக்குகள் பின்தங்குகிறார் என்று ஓடுகிறது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த தொகுதிக்கும் சென்று பாருங்கள், அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதிக்கும் சென்று பாருங்கள். இந்த 2 தொகுதியினுடைய வளர்ச்சியை நீங்கள் ஒப்பிடுங்கள். அதுவும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியினுடைய தொகுதிதான். அவர் அந்த தொகுதியிலிருந்து தான் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய தொகுதிதான். நீங்கள் சென்னை, அது தலைநகரம், அதனால் அந்த வளர்ச்சி என்று வைத்துக் கொண்டால், ஏன் அந்த வளர்ச்சி துறைமுகத்திலே இல்லை? ஏன் அந்த வளர்ச்சி சைதாப்பேட்டையிலே இல்லை? ஏன் அந்த வளர்ச்சி அம்பத்தூரிலே இல்லை? ஏன் அந்த வளர்ச்சி தாம்பரத்திலே இல்லை என்கிற கேள்வியை நீங்கள் கேட்க. அதுக்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பணியாற்றவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. எல்லா தொகுதிகளை விடவும் ஒரு முன்மாதிரி தொகுதியாக முதலமைச்சருடைய தொகுதியை மாற்றிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர். முதலமைச்சர் என்பது திமுகவுடைய தலைவர் என்பதெல்லாம் ஒரு புறத்தில் இருக்கட்டும், அந்த தொகுதியினுடைய ஒவ்வொரு வாக்காளனுக்கும் ஒரு உற்ற நண்பராக இருந்திருக்கிறார். அந்த தொகுதி மக்களினுடைய ஒவ்வொருவரினுடைய சுகதுக்கத்தில் பங்கெடுத்திருக்கிறார். காது கேளாதோருக்கு காது கேட்கிற கருவி வேண்டும் என்று கேட்டால் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த காது கேட்கிற கருவியை வாங்கி வைத்திருக்கிறார். பள்ளிகளுக்கு செல்வதற்கு சிரமமாக இருக்கிறது என்று மாணவர்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதினால் அவர்களுக்கு மிதிவண்டியை இலவசமாக கொடுக்க சொல்லுங்கள். இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குள்ள சார், பிரைவேட் ஸ்கூலுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்து பார்த்து செய்த ஒருவர்
எப்படி தோல்வியை தழுவ முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துறதுதான் இந்த இவிஎம் மிஷின் மீது எழுப்பப்படுகிற கேள்வி. இப்போ டெக்னிக்கலா அண்ணன் என்ஆர் இளங்கோ சொல்லியிருக்கிற விஷயத்த நான் ரொம்ப வருத்தத்தோடு பார்க்கிறேன். அதாவது இவ்வளவு தில்லுமுள்ளு ஃப்ராடுத்தனத்தை பச்சையா செய்ய முடியுமா, பட்டவர்த்தனமா செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சசிகாந்த் செந்திலுடைய வெற்றியின் போது பேசப்பட்ட செய்திய நினைவுல கொள்ளணும். எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிகவினுடைய வேட்பாளரை விட பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனா 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் காணாம போச்சுல்ல. அது எப்படி சார் 60,000 ஓட்டு காணாம போகும் அந்த மிஷின்லன்ற கேள்வி அன்னைக்கே நம்ம அழுத்தமா எழுப்பணும் இல்லையா? அதன் பிறகு அதை பேசணுமா? ஒருவேளை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல சசிகாந்த் செந்தில் வெற்றி பெறாம போயிருந்தா திருவள்ளூர் தொகுதியில சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வின்னு ஆயிருந்தா, அப்ப இந்த 60,000 ஓட்டு எவ்வளவு பெரிய மேஜர் ரோல். ஏன் சார் நான் போடுற ஓட்டு அந்த மிஷின்ல இல்ல சார். எனக்கு இருக்கிற ஒரே உரிமை என்ன சார் இந்த ஜனநாயகத்துல? இந்த நாடு எனக்கு என்ன தருது? முதல்ல எனக்கு என்ன உரிமையை கையில கொடுக்குது? இங்க இருக்கக்கூடிய எம்பி, இங்க இருக்கிற எம்எல்ஏ, பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர் எல்லாம் என் வீட்டு வாசல்ல வந்து நின்று கையை கும்பிட்டு ஓட்டு போட்டுருங்க மறந்துடாதீங்கன்னு கேட்கறாங்க இல்லையா? அந்த உரிமையை எனக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாக்கு சீட்டு தான் கொடுத்துருக்கு. நான் அந்த வாக்கு சீட்டை பயன்படுத்தி போடுகிற வாக்கு அந்த மிஷின்ல போய் பதிவாகலைன்னா இதை விட ஒரு பெரிய திருட்டு இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட உரிமையை திருடுது இந்த எந்திரம். இப்ப அண்ணன் என்ஆர் இளங்கோ சொன்ன விஷயத்துக்கு நான் வர்றேன். அதாவது 3 பேலட் கருவி, 36 வேட்பாளர்கள்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா இருந்தா. அப்ப 36 பேருக்கு 3 பேலட். 3 பேலட்ல நீங்க பிரஸ் பண்ற ஓட்டு போய் அந்த கண்ட்ரோல் யூனிட்குள்ள பதிவாகுது. வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு அந்த கண்ட்ரோல் யூனிட் மட்டும் தான் கொண்டு போறாங்க. இந்த பேலட் மிஷின்ஸ் எடுத்துட்டு போறது இல்ல. அப்ப அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வாக்குப்பதிவு முடிஞ்ச அந்த நாள்ல மாலையில என்ன பண்ணுவாங்கன்னா சீல் பண்ணிடுவாங்க. இந்த பேலட் மிஷினையும் சீல் பண்ணிடுவாங்க. பேலட் மிஷினுக்கு 2 பக்கம் சீல். ஏன்னா 2 பக்கம் அதுக்கு லாக் இருக்கு. அப்ப 2 சீல்னா 3 மிஷினுக்கு 6 சீல் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு சீல், 7 சீல் ஆயிடுச்சு. இப்ப இந்த 7 சீல்ல ஒரு சீல் மட்டும் தான் கவுண்டிங்க்கு போகுது. இப்ப இங்க சீல் வைக்கும் போது அந்த அட்ரஸ் கார்டுனா என்னன்றத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கும் ஒரு வாக்குப்பதிவு மையத்துக்கும் ஒரு எண் இருக்கு. அந்த எண்ணை குறிப்பிடுவாங்க. அதாவது வாக்கு எண்ணிக்கை மையத்தினுடைய எண்ணு, வாக்குப்பதிவு மையத்தினுடைய எண்ணு, அப்புறம் தொகுதியினுடைய எண், அப்புறம் எந்த அதிகாரி அவர் அதுல கையொப்பமிடுவார். அது மேல அந்த அரக்கு சீலை வச்சிடறாங்க. வச்சுட்டாங்களா? இப்ப இது நேரா கவுண்டிங்க்கு போகுது. இப்ப பிரிச்சு வாக்கு எண்ணிக்கை முடிந்த அன்று 1300 ஓட்டு அதுல பதிவாயிருக்குன்னா அந்த பூத் ஏஜென்ட் கையில அந்த 1300 ஓட்டுன்ற நம்பர்ஸ் இருக்கும். அவங்க அந்த ஸ்லிப்பை வச்சு செக் பண்ணிக்கிறாங்க. 1300 ஓட்டு போலா இருக்கிறது கரெக்ட் தானா, மிஷின்ல கரெக்டா இருக்கா? ஏன்னா இங்க டிக் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு எத்தனை ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதுக்கு உட்பட்டு அது பதிவாயிருக்கான்னு பாக்குறாங்க. பதிவானா அதை கரெக்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்ப பிரிக்கிறாங்க இல்லையா அந்த மிஷினை, பிரிக்கும் போது அந்த 1300 ஓட்டு பதிவான ஓட்டு இருக்கணும். கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது. ஆனா சில வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுக்குதான் இந்த மார்க் போலிங்ன்ற கவுண்டர் சொல்றாங்க. முதல்ல மார்க் போலிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா 7 மணிக்கு பூத் ஓபன் ஆகுதுன்னா 6:30 மணிக்கு பூத்தை திறந்துருவாங்க. ஏஜென்ட்ஸ் மட்டும் அனுமதிக்கப்படுவாங்க. அதாவது பூத் ஏஜென்ட் மட்டும் அனுமதிக்கப்பட்டு எல்லா சின்னமும் கரெக்டா ஒர்க் ஆகுதா, அது அந்த கண்ட்ரோல் யூனிட்ல போய் பதிவாகுதா அப்படின்றத பாத்துறாங்க. அதை ரிவர்ஸ் பண்ணணும். முதல்ல ரிவர்ஸ் பண்ணிட்டு தான் அந்த பேலட் மிஷினையே வைக்கணும். சில இடங்கள்ல ரிவர்ஸ் பண்றதுல டெக்னிக்கல் இஷ்யூ வந்துருது. அப்போ நீங்க அதையும் கவுண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க் போலிங் எத்தனை? அப்ப மார்க் போலிங் ஒரு 30ஓ 35ஓ தானே இருக்கும். 36 வேட்பாளர்னா 36 முறை அமைக்கி தானே சார் பார்த்திருப்பாங்க. அதுக்கு மேல அமைக்கி பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு முறை டபுள் செக் பண்ணியிருந்தாலுமே கூட 36x2 அவ்வளவுதான் 72. அப்ப நூற்றுக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம் இருந்தா அங்கிருந்தே சந்தேகம் எழுது. இது நிறைய தேர்தல்கள்ல நடந்துருச்சு. இப்ப இந்த சீல் விவகாரத்துல ஒரு தடவை பிரிக்கப்பட்டுச்சு. அந்த சீல் காமிச்சாச்சு. 1300 ஓட்டு இருக்குன்னு சொல்லி பூத் ஏஜென்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கவுண்டிங் ஏஜென்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பெரும்பாலும் பூத் ஏஜென்ட் கவுண்டிங் ஏஜென்ட் ஒரே ஆளா தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ரொம்ப சொற்பமான இடங்கள்ல மாறுபடுவாங்க. ஆனா அவங்க கையில அந்த லிஸ்ட் இருக்கும். பதிவான ஓட்டுகளினுடைய லிஸ்ட் இருக்கும். இப்ப அந்த லிஸ்ட்ல செக் பண்ணிட்ட பிறகு கவுண்டிங் முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சோன்னா திரும்ப சீல் வைப்பாங்க. இப்ப எத்தனாவது முறை சீல் வைக்கிறாங்க? 2வது முறை சீல் வைக்கிறாங்க. அதே சேம் அட்ரஸ் கார்டு சீல் வைக்கப்பட்டு அது பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிடுச்சு. இப்ப 2 முறை சீல் வச்ச ஒரு பேப்பர் சார், அட்ரஸ் கார்டு. அதை கொண்டு வந்து பிரிக்கிறாங்க சார். அதை கொண்டு வந்து பிரிக்கும் போது அது புத்தம் புது அட்ரஸ் கார்டா இருக்கு சார். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சீல் பண்ணிருக்கணும்ல சார். ஃபர்ஸ்ட் சீல் ஃப்ரண்ட்ல, செகண்ட் சீல் பேக்ல. அதாவது வாக்குப்பதிவு நாளில் ஃப்ரண்ட் சீலு, வாக்கு எண்ணிக்கை நாளில் பேக் சீலு. இப்ப 2 சீல் இருக்கணும். 2 சீல்ல ஒரு சீல் தான் இருக்கு. அப்ப ஒரு சீல் எங்க போச்சு? அப்ப ஒரு சீல் எங்க போச்சுன்ற கேள்விக்கு முன்னாடி அந்த அட்ரஸ் கார்டு எப்படி புதுசா இருக்கும்? அது எப்படி நிரப்பப்படாம இருக்கும்?
அங்க போன பூத் ஏஜென்ட் சொல்றாங்க அது நிரப்பப்பட்டிருக்குன்னு, அங்க போன கவுண்டிங் ஏஜென்ட் சொல்றாங்க எங்கள்கிட்ட காமிக்கும் போது அது நிரப்பப்பட்டிருந்ததுன்னு. ஆனா நீங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு என்ன இளங்கோ சொல்றாரு, அதெல்லாம் மேன்மேட் எரர்ஸ், அது மனிதர்களால சில இடங்கள்ல சில பூத்துல வந்து தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி சார், எத்தனை பூத்துல அந்த மாதிரி நடந்துச்சு? இதை ஏன் நீங்க வந்து ப்ரீ நோட் போடல? ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய முகவர்கள்ட்ட இதை காட்டியிருக்கணுமா இல்லையா? காட்டுனீங்களா நீங்க? காட்டல இல்லையா? அப்ப ஏன் அதை காட்டாம விட்டீங்க? இப்ப பிரச்சனைன்னு வந்தோம்னா ஹியூமன் எரர்ன்றீங்க. இது மாதிரி எத்தனை ஹியூமன் எரர்? வாக்கு எண்ணிக்கை இருக்குல்ல, அதனுடைய டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? விஎஸ் பாபுவும் அண்ணன் மு.க. ஸ்டாலினும் பெற்ற ஓட்டுகளினுடைய கூடுதல் குறைவு இருக்குல்ல, எண்ணிக்கையினுடைய டிஃபரன்ஸ் வேரியேஷன், அது ரொம்ப சொற்பம். 4000 ஓட்டு இந்த பக்கம் விழுந்தா இவர் வெற்றி பெற்றுறாரு. ரொம்பலாம் கிடையாது, வெறும் 4000 ஓட்டை இந்த பக்கத்துல இருந்து உருவி இந்த பக்கம் சேர்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுறாரு. அப்ப இந்த மேனுவல் எரருக்குள்ள எத்தனை ஓட்டு? இந்த ஓட்டு ஏன் மால் பிராக்டிஸ்குள்ள இருந்திருக்க கூடாதுங்கிற சந்தேகம் எழுவது இயல்பு தானே. நீங்க ரொம்ப ஈஸியா கடந்துடுறீங்க. இது ஒரு தலைவரினுடைய தோல்வி, ஒரு இயக்கம் அப்படி கடக்க முடியாது, ஒரு மாநிலம் அப்படி கடக்க முடியாது. எங்கோ கடைகோடியில் இருக்கிற ஒருத்தனுக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய தோல்வி வலியை தந்திருக்கு சார். அவன் எப்படி இது ஹியூமன் எரர்னு கடப்பான்? நீங்க எப்படி ரொம்ப ஈஸியா லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போக முடியும்? இதற்கு சட்ட போராட்டம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. டெக்னிக்கலா ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப வெற்றி கொள்ளைப்புற வழியாக பெற்றதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சா? இந்த ஹியூமன் எரர் தான் இந்த வெற்றிக்கான காரணம்ன்ற நான். இது மாதிரி எத்தனை ஹியூமன் எரர் இப்ப இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இன்னும் சொச்ச நாட்கள் இருக்கு. சொச்ச நாட்கள்ல இன்னும் என்னென்ன பண்ணிருக்காங்க, அதுல என்ன ஹியூமன் எரர், அதுல என்ன டெக்னிக்கல் எரர், இன்னும் என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத ஆய்வுக்கு உட்படுத்தி நிச்சயமாக இந்த வெற்றி கொள்ளைப்புற வழியாக பெறப்பட்ட வெற்றி தான். அது எப்படி சார் மம்தா பானர்ஜி தோத்து போறாங்க, அதே மாதிரி அண்ணன் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைகிறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுறாரு? எப்படி விஜய் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுறாரு? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல மைக்க போய் நீட்டுங்க சர்மிளா டாக்கீஸ். தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர்னு பட்டியல் போட்டா மு.க. ஸ்டாலினை விட சிறந்த தலைவரா எடப்பாடி பழனிசாமி? மு.க. ஸ்டாலினை விட எடப்பாடி பழனிசாமியை விட சிறந்த தலைவரா விஜய்? அப்ப இவங்களுக்கு எப்படி இந்த கூடுதல் வாக்குகள் கிடைக்குது? இவர் மட்டும் எப்படி 8000 வாக்குகள்ல தோல்வியை தரும்? அதுவும் யாருகிட்ட தோல்வியை தள்ளுறாரு? அந்த பகுதி மக்களிடம் கந்துவட்டி வசூல் செய்கிற விஎஸ் பாபு கிட்ட தோல்வியை தள்ளுறாரு சார். இது எப்படி ஏற்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இதற்குள் குளறுபடி நடந்திருக்கு. கொள்ளைப்புற வழியாகத்தான் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. இன்றைக்கு திமுக அதை நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமா சொல்லிடுச்சு. இனிமே சட்ட போராட்டம் தான் தேவைப்படுது. தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியாது. இல்ல, இதுல சமீரன் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இப்ப அந்த பொறுப்பதிகாரியா இருக்கக்கூடிய நபர் வந்து இந்த மாதிரியான அந்த விவிபேட்ல வரக்கூடிய பிரச்சனை இல்ல பேலட் யூனிட்டோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரப்போது நாங்க வேற மிஷின்ஸை யூஸ் பண்ணுவோம், அது ஓட்டிங் டே அன்னைக்கு நடக்கும், அது வித் நாங்க ஏஜென்சியோட அந்த அந்த கட்சியினுடைய ஏஜென்சி அவங்கள பார்வையின் முன்பாகவே அதை வந்து நாங்க நடத்துவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குல்ல. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த அட்ரஸ் கார்டு எப்படி புதுசா வந்துச்சு அதை சொல்லுங்க. மார்க் போல் விஷயத்துக்கு நான் வந்துட்டேன். சரி, மார்க் போல்ல வேரியேஷன் இருக்குங்கிறத நாம வந்து ஏற்கிறோம். அதுல வந்து சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. நானே பல நேரங்கள்ல பூத் ஏஜென்டா போகும்போது அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்திருக்கு. ரிவர்ஸ் பண்றதுல டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அட்ரஸ் கார்டு எப்படி புதுசா வந்துச்சு? அரக்கு சீல்னா எங்களுக்கு என்ன தெரியாதா? அதை கூடவா தெரியாம அரசியல் கட்சியா நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க? அது கூடவா தெரியாம நாங்க வந்து ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நாட்டு மக்களுக்கு வேணா தெரியாம போயிருக்கலாம். அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக எங்களுக்கு தெரியும்ல. எங்களை நீங்க ஏமாத்துறீங்க. 2 முறை வச்ச அரக்கு சார். நான் வாங்க ஒரு பேப்பர்ல அரக்கு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த அதிகாரிகளை கூப்பிடுவோம், பொது மேடை போடுவோம். தயாரா இருக்கா தேர்தல் ஆணையம்? இது பித்தலாட்ட வேலை இல்ல இது. 2 முறை வச்ச சீல் வந்து ரொம்ப ஈஸியா ஓபன் ஆயிடுது. அந்த பேப்பர் கார்டு புதுசா இருக்கு, அட்ரஸ் கார்டு வந்து புதுசா இருக்கு, அதுல எதுவுமே நிரப்பப்படாம இருக்கு. சரி, நான் என்ன கேட்கிறேன், இது உண்மையிலேயே இந்த பூத்தோடதுதான் என்ன நிச்சயம்? அப்படி வரும். நீங்க வந்து ஹியூமன் எரர் இல்லையா? உங்க ஹியூமன் எரர் பொட்டியை மாத்தி வைக்க கூடாதா? அதுல நடந்திருக்க கூடாதா? இந்த பூத்தோடதுதான் இதுன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? வேற பூத்தோடதா கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்க கொண்டு வந்திருக்கிறது கண்ட்ரோல் யூனிட் தான் கொண்டு வந்திருக்கீங்க. எதை கொண்டு வரல? பேலட்டை கொண்டு வரல, கண்ட்ரோல் யூனிட்ல தான் வந்திருக்கீங்க. அப்ப அந்த கண்ட்ரோல் யூனிட்டை நீங்க கொண்டு வந்ததுல தில்லாலங்கடி வேலை செஞ்சிருக்கீங்கன்னு நான் சந்தேகிக்கிறேன். என் சந்தேகம் நியாயமானது தானே? ஏன் அங்க ஹியூமன் எரர் நடந்திருக்க கூடாதா? அப்போ நீங்க ஹியூமன் எரர்னு சொல்லி ஒரு தலைவருடைய தோல்வியை இடது கையால் ஒதுக்க பாக்குறீங்க. இது இடது கையால் ஒதுக்குகிற விஷயம் இல்ல. கொளத்தூர் தேர்தலில் ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு. அந்த தில்லுமுள்ளு மூலமாகத்தான் அந்த மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார். தேர்தல் ஆணையம் 1000 காரணம் சொல்லலாம், 1000 டெக்னிக்கல் இஷ்யூஸ் சொல்லலாம். ஆனா அம்பலப்பட்டு போய் நிக்குது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போய் நிக்குது சார். இதுல விஜய் கூட்டு குற்றவாளின்ற நாடு.
நீங்க ஏன் தேர்தல் ஆணையம் நியமிச்ச தலைமைச் செயலாளர் என்ன மாத்தல? ஏன் உங்களுக்கு அதிகாரியே தெரியாத? ஐஏஎஸ் அதிகாரியே தமிழ்நாட்டுல இல்லையா? ஐஏஎஸ் கேடர்ஸுக்கு பற்றாக்குறையா? அது என்ன காரணம்? அப்போ இந்த தேர்தலை கண்டக்ட் பண்ணதுல விஜய் கூட்டு குற்றவாளி. விஜய்க்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற தகவல் அதுதான். அதன் அடிப்படையில் அவர் இயங்குறாரு. அதனாலதான் இன்னும் தேர்தல் ஆணையம் நியமிச்ச தலைமைச் செயலாளரை அவர் மாற்றாம வச்சிருக்கிறாருன்னு நான் சொல்றேன். பதில் சொல்லுங்க விஜய் இருக்கு. ஏன் மாற்றல? பதில் சொல்லுங்க. தேர்தல்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு, தேர்தல் ஆணையம் வந்து தில்லுமுள்ளு செய்திருக்கு அப்படின்னா, இப்போ அவர்களே வந்து நாங்களே இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்காக, வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்துவதற்காக நாங்க தேர்தல் ஆணையம் சந்தேகம் வந்திருக்கு ஒரு கட்சிக்கு அப்படின்றப்போ, அந்த கட்சி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக நாங்க இதை பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதையே நம்ம எடுத்துக்க முடியுமா? அவங்க ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்துக்கு வர்றேன். நீங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்றீங்க, நீங்க வந்து மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி பாக்குறீங்க, அதுல எல்லாம் எங்களுக்கு குழப்பமே இல்லை. இதையெல்லாம் ஒப்புக்கொண்டுதான் அரசியல் கட்சி தேர்தல் களத்துல போட்டியிடுது. தேர்தல் களத்திலிருந்து பின் வாங்கி போகல. என்னுடைய தனிப்பட்ட கருத்து மாறுபட்டது. நான் என் கருத்து தான் திமுகவுடைய கருத்துன்னு சொல்லல. நான் திமுகவுடைய அலையன்ஸ் பார்ட்டிக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி, அவ்வளவுதான். என் கருத்து வேற, என் கட்சியுடைய கருத்து வேற, திமுகவுடைய கருத்து வேற. நான் வந்து இந்த எலெக்ஷன் மெத்தடே தப்புன்னு சொல்ற இடத்துல இருக்கேன். எனக்கு இந்த வாக்குப்பதிவு முறை இருக்குல்ல, இந்த இவிஎம் இருக்குல்ல, இதுவே ஒரு ஃப்ராடு. நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இதுவரை பெற்றிருக்கிற வெற்றி எல்லாமே இந்த இவிஎம்மால தான் சாத்தியமாச்சுன்ற நான். அது எப்படி சார் ஒரு கட்சி எல்லா தேர்தலிலும் சொல்லி வச்சது மாதிரியே அரியணை ஏறும், எல்லா மாநிலங்கள்லயும் சொல்லி வச்ச மாதிரியே ஒரு செட்டப் நடக்கும்? வெற்றிவேல்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு தெரியுமா, அமமுக போய் இறந்து போனார். தமாகவுல மூப்பனாரோடு இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் ஓட்டு போட்டேன்ல என் வார்டுல, என் மனைவி ஓட்டு காணும், பரவாயில்ல விட்டுருங்க. என் சொந்தக்காரன் ஓட்டு காணும், என் புள்ள ஓட்டு காணும், என் மருமக ஓட்டு காணும், யார் ஓட்டுமே இல்லை, என் ஓட்டு எங்கன்னு கேட்டார். நியாயமான கேள்விதானே சார் இது? நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் சார், நான் கூடவா சார் எனக்கு ஓட்டு போட மாட்டேன்? என் வார்டுல 0 சார் நான் பெற்ற வாக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய முறைகேடு சார். இது தொடர்ச்சியாக இந்த முறைகேடு இவிஎம்ல நடந்துகிட்டே இருக்கு சார். ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது சார். ஆனா கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, திமுக உட்பட சொல்றேன் நான், இதுல என்ன எனக்கு விருப்பம்லாம் இல்ல, நான் திமுகவை தூக்கி மேல அரியணையில உட்கார வச்சுக்கணுங்கிறதுக்காகலாம் இல்ல. திமுகவும் வெற்றி பெற்றா இதை பேச மாட்டேங்குது, தோல்வி அடைந்தா பேசுது. அதனால இந்த வாக்குப்பதிவு முறையே தவறுன்றது என்னுடைய கருத்து. நீங்க சொன்னதுல இருந்து அதே கேள்வி தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தால், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால், இப்ப இவிஎம் மேல சந்தேகம் வந்திருக்குமா, இந்த உச்சநீதிமன்றத்தை நாடி போயிருப்பாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இதுல இருக்குல்ல. அதான் சார், நான் தான் வெளிப்படையா நேரடியா சொல்லிட்டேன். நீங்க வந்து இந்த முறையே தவறுன்றது என்னுடைய கருத்து. ஆனா திமுக அதை தோல்வி அடைஞ்சா பேசுது, வெற்றி பெற்றா பேச மாட்டேங்குது. இதுதான் இதுல இருக்கிற சிக்கல். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் டெக்னிக்கலா ஒரு பதில் சொல்றேன். ஹார்ட் அட்டாக் வந்தா தான் பைபாஸ் பண்ண முடியும். சும்மா இருக்கிறவன் ஏன் பைபாஸ் பண்ணிக்கலன்னு நீங்க கேக்குறீங்க. அட்டாக் வந்தாதான் சார் பைபாஸ் பண்ணுவான். சும்மா உட்கார்ந்துருக்கேன் உங்க முன்னாடி, நான் போய் எனக்கு பொழுது போகாம பைபாஸ் பண்ண முடியுமா? தேர்தலில் வெற்றி பெற்றுட்டா அரியணை ஏறிடுச்சு சார் திமுக, அப்புறம் ஏன் அது சந்தேகப்படுது? தோல்வி அடைஞ்சாதான் அது சந்தேகப்படுது. நான் என்ன சொல்றேன், இந்த சந்தேகத்தை நிரந்தரமாக இந்த வாக்குப்பதிவு முறையில் வையுங்கள்னு சொல்றேன். அதை திமுக செய்யல. அதை செய்யாத வரைக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆக போறது இல்ல. திமுக மட்டும் இல்ல, அகில இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இதுல வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. பொன்ராஜன் ஒருத்தர் காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல, தெரியுமா? டெக்னிக்கலா பல ப்ரூவன் ரெக்கார்ட்ஸோட வந்து பேசிட்டாரு ஊடகங்கள்ல, தெரியுமா? அதெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் கவனத்துல கொள்ளுதா இல்லையா? அவருக்கு என்ன தமிழ்நாட்டுல வந்து எம்எல்ஏ ஆக போறாரா பொன்ராஜ்? இல்ல அவர் என்ன ஆன்டி சோசியல் எலமெண்டா பொன்ராஜ்? இந்த நாட்டின் மீது, இந்த ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டு ஒருவர் டெக்னிக்கலா இந்த சிஸ்டத்தை தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் அவருக்கு ஆதரவு தரல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா, நீங்க இந்த விஷயத்துக்கு வாங்க. நீங்க சொல்ற அந்த மாதிரி வாக்குப்பதிவுல நடந்தது, அந்த ஹியூமன் எரர், இது எல்லாத்தையுமே நாங்க ஒத்துக்கணும் சார். அட்ரஸ் கார்டு எப்படி சார் புதுசா வந்துச்சு, அதை சொல்லுங்க சார். வச்ச சீல் எப்படி சார் இல்லாம போகும்? ஒரு ஒயிட் பேப்பர் சார், அதுல சீல் பண்ணது அச்சு இருக்கும்ல சார், அது எப்படி சார் எகெயின் புது பேப்பரா வரும்? அதுல எப்படி ஹியூமன் எரர் நீங்க சொல்றீங்க? பேப்பரை மாத்தி வச்சது ஹியூமன் எரரா? அட்ரஸ் கார்டை மாத்தி வச்சது ஹியூமன் எரரா? இல்ல சீல் வைக்காம விட்டது ஹியூமன் எரரா? எந்த இடத்துல ஹியூமன் எரர்? அதை நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி ஆகணும் சார். நான் தான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, தேர்தல் ஆணையம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்குது.
இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம தேர்தல் ஆணையம் பேசிட்டு இருக்கு. இப்ப நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பான மனநிலை உருவாகும் சார். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. திமுக இந்த பிரச்சனையை விட்டுரும்னு நீங்க நினைக்காதீங்க. நிச்சயமாக திமுக இந்த பிரச்சனையை விட்டாலும் எங்களை போன்றவர்கள் இந்த பிரச்சனையை விட மாட்டோம். ஏன்னா தோல்வி அடைந்திருப்பவர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. இந்தியாவுக்கு திசை காட்டுகிற கருவியாக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கத்தினுடைய தலைவர். அந்த தோல்வி இருக்குல்ல, அது கடைகோடி வரைக்கும் ஒரு சோர்வு மனநிலையும் ஒரு சோக மனநிலையும் உருவாக்கி இருக்கு. மறந்துடாதீங்க. நீங்க எங்கோ இருக்கிற கடைகோடியில் இருக்கிற ஒரு தமிழனுக்கு இந்த தலைவனுடைய தோல்வி வலியையும் வேதனையும் தந்திருக்கு. சில புல்லுருவிகளுக்கு, சில ஆட்காட்டிகளுக்கு, சில ஃப்ராடு பேர்வழிகளுக்கு வேண்டுமானால் அது மகிழ்ச்சியை தரலாம். அதிமுக தொண்டை வருத்தப்படுறான் சார். பாஜகவினுடைய தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க. இந்த தலைவருக்கு இந்த தோல்வி வந்திருக்க கூடாது. என்ன சார் தப்பு பண்ணாரு அவரு? என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்க? நல்லாட்சி தரலையா? இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யலையா? அக்சசிபிலிட்டியோட இல்லையா அவரு? அவர் என்ன பத்திரிகையாளர்களே சந்திக்காம ஓடி ஒளிஞ்சிட்டாரா? கொடநாடு பங்களாவுல போய் தூங்கிட்டாரா? பனையூர் எஸ்டேட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டாரா? என்ன சார் தப்பு பண்ணாரு அவரு? அவர் எப்படி தோல்வி சார்? நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வரட்டும், வராம போட்டு சார். திமுக ஒன்னும் ஆட்சியை இழந்துட்டு நிக்கிறது இது ஒன்னும் புதுசு இல்ல சார். 10 வருஷம் ஆட்சி இல்லாம இருந்துச்சு சார். 2011 இருந்து 2021 வரைக்கும் அது கூட இருந்துட்டு போட்டு சார். அவர் எப்படி சார் தோத்தார்? அதை சொல்லுங்க சார். அவர் தோல்வியை தழுவுகிற தலைவரா? அந்த அளவுக்கு வீக்காவா குளத்தூரை வச்சிருந்தாரு? அப்ப அவர் தோல்வியை தழுவி இருக்கிறாரு. இந்த ரிசல்ட், இந்த தேர்தல் மெத்தடு ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் என்பதை தாண்டி ஒரு இனத்தினுடைய தலைவனுடைய தோல்விக்கு காரணமா இருக்குன்னா அந்த இனம் கொதித்து எழாதா? இந்த இப்ப வந்துருச்சு இல்ல ரெக்கார்டு. இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படல. சந்தேகம் மட்டும்தான் எழுப்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னைக்கு சந்தேகம் இல்ல, ஆதாரப்பூர்வமாக இதுல முறைகேடு நடந்திருக்குன்னு. இந்த ஹியூமன் எரர்னு சொல்லி தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆகணும். அடுத்த சட்ட போராட்டம் எழுப்பியிருக்காங்க. பெண்ணார் இளங்கோ கேள்விகள் எழுப்பியிருக்காரு, சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. அது நீதிமன்றம் தானே முடிவு பண்ணும். நீதிமன்றத்துல தானே இது ஆமா இது தவறு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க போக முடியும். நீதிமன்றம் தவறு நடந்திருக்கு, தவறு நடக்கல, எது வேணாலும் சொல்லட்டும். நீதிமன்றத்துல பதில் சொல்லணும்ல தேர்தல் ஆணையம். எதிர்தரப்பினுடைய வாதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கேட்பார்ல நீதிபதி. சட்ட போராட்டத்துல பாருங்க திமுக என்ன செய்யுதுன்னு சொல்லி. ஜெயலலிதான்னு ஒரு தலைவர் கழுதிக்க வச்சுச்சு திமுக, தெரியுங்களா? திமுக சட்ட போராட்டத்தினுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சா இந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்க. நான் அதுக்காக உங்களுக்கு வரலாறு தெரியலன்னு சொல்லல சார், மன்னிக்கணும். நீங்க அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்றேன். ஆளுநருக்கு எவனாவது கடிவாளம் போட்டானா இது வரைக்கும் இந்தியாவுல, சுதந்திர இந்தியாவுல? 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கிட்டோம். தனி தமிழ்நாடு உருவாயிடுச்சு. இந்தியா ரிபப்ளிக் ஆயிடுச்சு, குடியரசு ஆயிடுச்சு. அதன் பிறகு எத்தனை தேர்தல், எத்தனை முதலமைச்சர், எத்தனை மாநிலம், எஸ்.ஆர். பொம்மை போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள், ஜோதிர்மாய் பாசு போன்றவர்கள், நாடறிந்த தலைவர்கள் சார். யாரும் போடல சார் கடிவாளத்தை. ஆளுநருக்கு இதுதான்டா அதிகாரம். இதை தாண்டி ஆளுநர் ஒரு படி மேல வந்தார்னா ராஜ்பவனை பூட்டிடுவோம்னு சொல்லி ஆளுநருக்கு கடிவாளம் போட்ட இந்திய துணை கண்டத்தினுடைய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் மு.க. ஸ்டாலின். நீங்க மறந்துடாதீங்க. போட்டோம்ல, சட்ட போராட்டம் நடத்தி தானே போட்டோம். இப்ப அடுத்து செய்வோம்ல சட்ட போராட்டத்தை. அப்ப திமுக சட்ட போராட்டத்துக்கு வலிமை அதிகம் சார். நீங்க சந்தேகத்தை தான் எழுப்பி இருக்கிறாருன்னு கடந்துட முடியாது. இந்த சந்தேகத்தை வலுவா வைப்போம் நீதிமன்றத்துல. பார்ப்போம் நீதிமன்றத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு பேசுவோம். இந்த தீர்ப்பை பெற்று வரும் திமுக வெயிட் பண்ணுங்க. எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், இந்த தேர்தல் வெற்றியை ரத்துன்னு அறிவிக்கணும்ன்ற வி.எஸ். பாபு வெற்றி ரத்து சார். அவர் வெற்றி பெற்றது எப்படி செல்லும்? எப்படி சார் செல்லும் அந்த வெற்றி? இது கொள்ளைப்புற பலியாக பெற்ற வெற்றி இல்லையா? மறுதேர்தல் வைக்கட்டும், என்ன தப்பு? தேவைப்பட்டா ராஜினாமா பண்ணிக்குவீங்க. நீங்க மரகதம் குமரவேல் மதுராந்தகத்துல ராஜினாமா பண்ணிக்கும், அம்பா சமுத்திரத்துல எசக்கி சுப்பையா ராஜினாமா பண்ணிக்குவாரு, விராலிமலையில விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிக்குவாரு. இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிக்கிட்டா மறுதேர்தல் வைக்கலாம். முறைகேடாக ஒருத்தன் வெற்றி பெற்றுட்டான், அவன் வெற்றி செல்லாதுன்னு சொல்லி நாங்க தீர்ப்பை பெற்றுட்டு இருந்தா மறுதேர்தல் நடத்தக்கூடாதா? நடத்துவோம். மறுதேர்தலை நடத்துவோம் சார். குளத்தூர்ல மறுதேர்தலை மீண்டும் மன்னர் மு.க. ஸ்டாலினே போட்டிடுவார். நீங்க பாருங்க, விஜயினுடைய ஆட்சி காலத்திலேயே மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு போறார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். இது எழுதி வச்சுங்க, நடக்கும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.